வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீர் அமைத்து உய்வித்த குருவே வாழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். சான்றோர் பெருமக்களே, இந்த இணையதள நிகழ்விலே இணைந்துள்ள ஆன்மீக உள்ளங்கள் அனைவரையும் அருட்தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் பெறுகின்றோம். ஆதிசங்கரரின் நிர்வாண சதகம் என்ற கவிகளை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கின்றோம். எனக்கு முதல் இந்த கவிகள் அறிமுகமானது ஒரு மின் மயானத்தில். ஏன் அந்த இடத்துல இந்த நிர்வாண சதகத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வியோடு அந்த கவிகளை படித்து பார்க்கின்ற போது, நம்மோடு பல காலம் வாழ்ந்த ஒருவர் முடிந்து போகின்ற போது அந்த பிரிவின் ஆற்றாமை பெரும் துக்கமாக இருக்கும். அதை சாந்தப்படுத்தக்கூடிய வகையில், சமாதானப்படுத்தக்கூடிய வகையில், அவர் எங்கேயும் போகலை, இறப்பு என்பது உடம்புக்கு தான், ஆத்மாவுக்கு இல்லை, அதனால் அவர் உங்களுடையவே எண்ணங்களாக தொடர்ந்திருக்கிறார் என்ற கருத்தை சொல்வதற்காக மின்மயானத்தில் இந்த கருத்தை எழுதி வைத்திருக்கின்றாங்க. இதை இன்னும் கொஞ்சம் விரிவாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் விளக்கம் சொல்ல வேண்டும் என்றால் அதற்கு உற்ற துணையாக அமைவது வேதாத்திரியம். வேதாத்திரியத்தை மையமாக கொண்டு எந்த ஆன்மீக கருத்தை சிந்தனை செய்தாலும் அதனுடைய உட்பொருளை தெளிவாக விளங்கி பயன் கொள்ள முடியும். அந்த வகையில் ஆதிசங்கரர் இந்த உலக மக்களுக்கு அருளிய நிர்வாண சதகம் என்ற 6 கவிகளின் விளக்கத்தை இப்பொழுது நாம் சிந்திக்க இருக்கின்றோம். ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது அலுவலகத்தில் பணியாற்றி 60 வயதை தொடுகின்ற போது நாம் பெறக்கூடிய ஓய்வூதிய பணத்தையும் நேரத்தையும் எப்படி பயனுள்ள வகையிலே செலவு செய்வது என்பதை பற்றிய ஒரு வழிகாட்டல் இந்த பயிற்சி ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட். இதே போல் இன்னொரு பயிற்சி நமக்கு அவசியம். ப்ரிப்பேர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஃப்ரம் தி எர்த் பிளானட். எப்படி அலுவலகத்திலிருந்து ஓய்வு பெறுகின்ற போது மேற்கொண்டு ஓய்வு வாழ்க்கை எப்படி வாழ்வது என்று கற்றுத்தருகிறார்களோ, அதே போல் இந்த பூமியை விட்டு வெளியேறுவதற்கு முன் எப்படி வாழ வேண்டும் என்பதை பற்றியும் ஒரு வாழ்வியல் நெறிமுறை நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அதுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய மனதை தயார்படுத்தி கொள்ள வேண்டும். அதனுடைய உச்ச கட்டம்தான் நிர்வாண சதகம். ஆதி மூலம் இறைநிலை என்று சொல்கின்றோம். அதை உணரச் செய்கின்ற தவம் துரியாதீதம். இந்த தவத்தை தினசரி இயற்றி பழக 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 அந்த துரியாதீத நிலையில் மனம் லயிக்கின்ற போது இதுதான் எனது பிறப்பிடம் என்பதை உணர்வாக பெற முடியும். அதைத்தான் வீடு பேறு என்றார்கள். இந்த வீடு பெற்றை அடைவது உடலா, மனமா, உயிரா, ஆத்மாவா?
என்ற கேள்வி எழுப்பி சிந்திக்கின்ற போது உடல் வாழ்க்கைக்கு தேவை ஒரு வீடு, ஆத்ம நிறைவுக்கு தேவை வீடு பேர். இப்போ தந்தை தாய் ஈர் உயிரும் இணைந்த போது முதலில் தோன்றியது எது? அந்த காந்தலைகளின் இணைப்பு தானே கருவாகிறது. அதுக்கு ஆத்மா என்று பேர். அப்போ தந்தை தாய் என்ற இரண்டு ஆத்மாக்கள் இணைந்து உருவாகின்ற புதிய ஆத்மா குழந்தையின் வடிவாக தோற்றம் பெறுகிறது. அந்த ஆத்மாதான் தொடர்ந்த வளர்ச்சியிலே உயிராகி உடலாகி வாழ்கின்ற காலத்தில் மனமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்ந்து முடிகின்ற நேரத்தில் மனமடங்கி, பிறகு உயிர் பிரிந்து, பிறகு உடல் சிதைந்தாலும் ஆன்மா எந்த தாக்கம் பெறுவது இல்லை. வாழ்ந்த காலத்தில் என்னென்ன அனுபவங்களை பெற்று தன்னை பக்குவப்படுத்தி கொண்டதோ அதற்கு ஏற்ப சாலோக்கியம், சாமீபியம், சாரூபியம், சாயுச்சியம் என்ற 4 நிலைகளிலே அது பரமாத்மாவை நோக்கி படிப்படியாக பயணித்துவிடும். அதற்காக வாழும் காலத்தில் தக்க குருவின் மூலம் தீட்சை பெற்று தவ பயிற்சியின் மூலம் மனம் பக்குவமடைந்தால் உடலை விட்டு வெளியேறிய ஆத்மா நேராக பரமாத்மாவோடு கலந்துவிடும். அதை நபிகள் நாயகம் சொல்வார், உன்னுடைய நாவு அல்லாவை நினைவு கூறுவதில் பசுமையாக இருக்கின்ற போதே இந்த உலகை விட்டு செல்வாயாக. அதாவது சாவு நெருங்கும் போது உணர்வு கலங்கி ஒவ்வொரு இயக்கமாக நின்று கொண்டே வரும். மூளையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற நினைவு கலங்கி இறந்து கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு வருகின்ற போதே இது இறப்பு அல்ல, என் மூலத்தோடு இறைவனோடு ஒன்றப் போகிறேன் என்னும் கருத்தும் அதனோடு இணைந்துவிட வேண்டும். அதை கீதை சொல்கிறது, யார் ஒருவன் மரண தருவாயில் என்னை நினைக்கிறானோ அத்திவ்ய புருஷன் பரமாத்மாவாகிய என்னையே வந்து அடைகின்றான். அப்போ மரண தருவாயில் இறைவனை பற்றி நினைவு வர வேண்டும் என்றால் இருக்கின்ற போது வாழ்கின்ற காலத்தில் கடவுளை நினைத்து நினைத்து பழகியிருக்க வேண்டும். யாரை எதை அதிகமாக நேசித்தோமோ அந்த நினைவு தான் இறக்கும் போதும் வரும். எப்போவும் காசு கணக்கு என்று வாழ்ந்தால் சாகும் போதும் காசும் கணக்கும் தான் நினைவுக்கு வரும். அப்போ என்னாகும்? உடலை விட்டு பிரிகின்ற ஆத்மா பரமாத்மாவோடு கலக்க முடியாமல் இந்த பூமியின் காந்த களத்திலேயே சுற்றி கொண்டு இருக்கும். அதை சாலோகம் என்று சொல்வார்கள். இந்த பூமி சார்ந்த நிலை. இந்த அவலத்தை தவிர்ப்பதற்காக வாழ்கின்ற காலத்தில் பொருள் சார்ந்த பற்றுகளை அளவு முறையோடு வைத்துக்கொண்டு மனவளக்கலை போன்ற உண்மையான ஆன்மீக மார்க்கத்தை துணை கொள்ள வேண்டும். அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லாக யாங்கு என்றார் வள்ளுவ பெருந்தகை. இப்போ பொருளும் அருளும் சேர்ந்தது தான் வாழ்க்கை. பொருளை மட்டுமே பற்றி கொண்டு அருளை அலட்சியப்படுத்திவிட்டால் அது ஒரு பக்க வாழ்க்கை. அந்த பொருளை எடுத்துக்கோங்க. ஒரு ரூபாய் தாளிலே ஒரு பக்கம் மட்டும் அச்சாகி இருந்தால் அது பிரீமியர் நோட் என்று சிறப்பாக வைத்து கொள்ளலாமே தவிர அது செல்லுபடியாகாது, செல்லா காசு. அப்போ பயன்படுத்துகின்ற நாணயமே ஒரு பக்கம் அச்சாகி மறுபக்கம் அச்சாகவில்லை என்றால் அது செல்லா காசு. அப்படி இருக்கின்ற போது
பொருள் என்ற ஒரு பக்கத்தை மட்டும் வாழ்ந்துவிட்டு அருள் என்ற மறுபக்கை தொடவில்லை என்றால் இந்த வாழ்க்கையும் ஒரு செல்ல காசு தானே. அதனால் அதை யோசித்து பார்க்கின்ற போதுதான் என்ன பெரிய வாழ்க்கை, என்ன சாதனை. ஒரு காலகட்டம் வரைக்கும் எல்லாமே சாதனையாகத்தான் தெரிகிறது. வயது ஆக ஒரு காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் ஒரு சலிப்பு வந்துவிடும். எத்தனை பெரிய பதவி வகித்திருந்தாலும், எத்தனை சொத்துக்களை சேர்த்து குவித்திருந்தாலும், என்ன சம்பாதிச்சு என்ன அனுபவிச்சு என்ன சுகத்தை கண்டப்போ என்ற சலிப்பு வருதா இல்லையா? ஏன் இது வருகிறது? என்ன சுகம் வேண்டும்? இது ஆத்மா எழுப்புகின்ற கேள்வி. இத்தனை காலம் இந்த உடலிலே வாழ்ந்தும் என் மூலமாகிய பரமாத்மாவை அறியக்கூடிய அடையக்கூடிய வழியிலே நான் வாழவில்லையே என்ற ஏக்கம்தான் என்னத்தை சம்பாதிச்சு என்னத்தை அனுபவிச்சு என்ன சுகத்தை கண்டப்போ. அப்போ அது தேடுகின்ற சுகம் எது? பரமாத்மா சுகம், பேரின்பம். அந்த இடத்தை அடைகின்ற போதுதான் ஆத்ம நிறைவு கிடைக்கிறது. அதை பெற்ற பிறகு வேறு எதுவும் கேட்பதில்லை. கேட்க நினைக்காத மனம் கிடைக்கின்ற இடம் அது. அதற்காக இந்த வாழ்க்கை பற்றிய தெளிந்த விளக்கம் வேண்டும். அப்படி பெறுகின்ற போது ஐயோ போகிறோமே என்ற உயிர் பயமே இருக்காது. நமக்கு பிறகு யார் இந்த குடும்பத்தை காப்பாற்றுவாங்க என்ற கவலையும் இருக்காது. இப்போ உலகம் முழுவதும் உல்லாசமாக சுற்றி வந்தாலும் இறுதியில் சொந்த வீட்டுக்கு வந்து சேரும்போது ஒரு நிம்மதி வருகிறதா இல்லையா? அப்பாடா அப்படி உட்காரம் இல்லை. அதுபோல் இந்த பூமியில் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்திருந்தாலும், எத்தனை சிறப்புகளை பெற்றிருந்தாலும், முடிவில் பரமாத்மோடு கலப்பதிலே ஒரு பரம சுகம் உண்டு. அது ஒரு வகையான ஆத்ம விடுதலை. தெய்வத்தை, தெய்வ நீதியை பற்றிய உண்மையான விளக்கம் பெற்றால் மட்டுமே பெறக்கூடிய ஆத்ம விடுதலை. சாமானிய மக்களுக்கு கிட்டாத பெரும் பேறு இது. இந்த ஆத்ம சன்னதி நிகழும் வரைக்கும் வாழ்கின்ற காலத்தில் நல்லதையே செய்ய வேண்டும் என்ற சமுதாய நோக்கம், சமுதாய அக்கறையோடு வந்துவிட்டால் துன்பங்களை சந்திக்க வேண்டி இருக்காது. இன்னும் சொல்லப்போனால் தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தரைத்து ஒரு உடலாகி உலகில் வந்தோம். அந்த ஈர் உயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகளெல்லாம் நம் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையில்லா பேரின்பம் அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. அதனால் கொண்டு வந்த பதிவுகளை சுத்தப்படுத்துகின்ற வாய்ப்பு தான் இந்த வாழ்க்கையை தவிர பெரிதாக அனுபவிப்பதற்கோ சாதிப்பதற்கோ ஒன்றுமே இல்லை. அதனால்தான் சாட்டிஸ்ஃபைடு லைஃப் இஸ் மோர் வேல்யூபிள் தேன் சக்சஸ்ஃபுல் லைஃப் என்று சொல்வார்கள். இந்த யதார்த்தத்தை, ஒரு கசப்பான உண்மையை உணர வைப்பது தான் ஆத்ம தரிசனம். ஏற்கனவே பல தலைமுறைகளாக, முன்னோர்களாக பல உடல்களிலே வாழ்ந்தது தான் இந்த ஆத்மா. இன்றைக்கு இந்த உடலிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ என்ன உண்மை என்றால், ஆத்மா அழிவது இல்லை. அக்ஷர பிரம்ம யோகம் என்கிறது கீதை. அக்ஷர பிரம்மம் என்றால் அழிவில்லாத ஆத்மா. அப்போ ஆத்மாவில் பதிந்திருக்கின்ற அனுபவங்களே தொடர்ந்து சந்ததிகளாக போகின்றதை தவிர ஆத்மா என்ற ஒன்று ஒருபோதும் அழிவது இல்லை. அதை அக்ஷர பிரம்ம யோகம் சொல்கிறது.
ஆத்மா காற்றிலே உலராது, நெருப்பிலே பொசுங்காது, நீரிலே நனையாது, என்றைக்கும் நீடித்து நிலைத்திருக்கும். அதை கண்ணாசு அழகாக சொன்னார் பாருங்க. மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன், அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன். நான் நிரந்தரமானவன், அழிவதில்லை, எந்த நிலையிலும் எனக்கு மரணமில்லை என்பது கண்ணதாசனின் ஆன்மா எழுதிய வரிகள். இப்போ தண்ணீரில் கரைந்த சர்க்கரை எந்த வகையிலாவது அந்த சர்க்கரை நீரை விட்டு பிரிய முடியுமா? அதே போலதான் இந்த ஜீவகாந்த களத்தில் பதிந்த அனுபவங்கள் அழிவதே இல்லை. கேரக்டரைசேஷன் கேன் நெவர் பி எரேஸ்ட் என்கிறது விஞ்ஞானம். அதே வகையில் தான் ஆத்மா பெற்ற அனுபவங்களும் அழிந்து போவது இல்லை. இந்த மகா ரகசியத்தை அறிந்தவர்கள் மகான்கள், அறியாதவர்கள் சாதாரண பக்தர்கள். கீதையில் அர்ஜுனனுக்கு ஞானயோகத்தை போதிக்கின்றார் கிருஷ்ண பரமாத்மா. துவக்கத்தில் சொல்கிறாரு, அர்ஜுனா, இந்த உயர்ந்த வேதத்தை நான் விவஸ்வானுக்கு பகர்ந்தேன். விவஸ்வான் மனுவுக்கு மொழிந்தான், மனு இக்ஷவாவுக்கு மொழிந்தான். அத்தகைய உயர்ந்த வேதத்தை இப்பொழுது நான் உனக்கு சொல்கிறேன் என்கிறார். அப்போ அர்ஜுனன் கேட்குறான், கிருஷ்ணா, உனக்கும் எனக்கும் சம வயசு. அப்படி இருக்கும்போது அன்று நீர் விவஸ்வானுக்கு பகர்ந்தீர் என்பதை நான் அறிந்து கொள்வது எங்கனம்? அருமையான கேள்வி. கிருஷ்ண பரமாத்மா பதில் சொல்கிறதாக வியாசர் எழுதுகிறாரு, அர்ஜுனா, உனக்கும் எனக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. அவற்றெல்லாம் நான் அறிகிறேன், நீ அறிய மாட்டாய். மிக அருமையான பதில். உனக்கும் எனக்கும், கிருஷ்ணனுக்கு மட்டுமல்ல, அர்ஜுனனுக்கும் பிறவிகள் பல கடந்து போயின. அவற்றையெல்லாம் அறிந்தவன் கடவுள், அறியாதவன் மனிதன். இதே கருத்தை பைபிளில் இயேசு சொல்வார், என்னுடைய நாளை கண்டு களி கூற ஆபிரகாம் ஆவலாய் இருந்தான். அப்போ யூதர்கள் கேட்குறாங்க, உனக்கு இன்னும் 50 வயசு கூட ஆகலை, நீ ஆபிரகாமை கண்டையா? அதுக்கு இயேசு சொல்கிறாரு, மெய்யாகவே சொல்லுகிறேன், ஆபிரகாமுக்கு முன்னமும் இருந்தவன் நான் என்கிறார் இயேசு. இப்போ என்ன அர்த்தம்? இயேசுபிரான் மகாத்மா, ஆபிரகாம் இவருக்கு முன்னாடி வந்த மகாத்மா. ஆபிரகாமுக்கு முன்னால் வந்தது என்ன? அதுவும் ஆத்மா தானே. அப்போ ஆத்மாவின் தொடர் பயணம் இது. அதனால் நான் எந்த காலத்திலும் இருப்பவன். காலம் என்ற கணக்குக்கு அப்பாற்பட்டது ஆத்மா, பரமாத்மா என்ற கருத்து. அப்போ தொகுத்தால் பரமாத்மா, பின்னப்படுத்தினால் ஜீவாத்மா. ஆத்மா ஒன்றே தான், அது ஒருபோதும் அழிவது இல்லை என்ற கருத்தை சுருக்கமாக சொன்னது ஆதிசங்கரர் அருளிய நிர்வாண சதகம். கீதையில் சாங்கிய யோகம் என்று 2வது அத்தியாயத்தில் இந்த ஆத்மாவுடைய இயல்பை பற்றி சில கருத்துக்களை சொல்லியிருக்கிறார். இது ஏன் முதன்மையை நான் பார்க்கிறோம் என்றால், நிர்வாண சதகத்திற்கு சாட்சியாக கீதையை வைக்கிறேன். 12வது ஸ்லோகம் சொல்கிறது, முன்பு எப்போதாவது நான், நீ, இந்த அரசர்கள் ஆகியவர்களில் யாராவது இல்லாதிருந்தவர்களும் இல்லை. இந்த உடல்கள் இந்த யுத்தத்தில் அழிந்து போன பிறகும் இல்லாமல் போவதும் இல்லை. இன்னொரு முக்கியமான கருத்து 16வது ஸ்லோகம் சொல்கிறது, இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது.
மிக அற்புதமான ஸ்லோகம். இல்லாததற்கு இருப்பு கிடையாது, இருப்பது இல்லாமல் போவதும் கிடையாது. உண்மை அறிந்தவர்க்கு இது விளங்கும். உலகெல்லாம் பரவிய பொருள் அழிவற்றது, அழியா பொருளை அழிக்க யாருக்கும் இயலாது. இந்த கருத்தை விஞ்ஞானம் என்ன சொல்லுதுங்க? எனர்ஜி கேன் நெய்தர் பி கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்டு. சக்தி என்பதை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது என்று தீர்ப்பளித்திருக்கிறது விஞ்ஞானம். அதன் அனுபவ தொடர்ச்சி தானே ஆத்மா. உயிர்களிலே ஆத்மா, பௌதிகங்களிலே சக்தி. அப்போ சக்தி அழிக்க முடியாத பொழுது ஆத்மாவும் அழிக்க முடியாது தானே. இந்த ஆத்மா ஒருபோதும் பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. இல்லாதிருந்து பிறகு வந்தது அன்று. காயம் என்ற உடல் கொல்லப்படும் இடத்தும் ஆத்மா கொல்லப்படுவது இல்லை. ஆத்மா அழியாதது, பிறவாதது என்கிறது 20வது ஸ்லோகம். இப்படி பல ஸ்லோகங்களிலே சாங்கியோகம் முழுவதும் ஆத்மாவை பற்றிய விளக்கம் பேசுகிறது. அதை அறிவது எங்கனம் அப்படின்றத 70வது ஸ்லோகம் சொல்கிறது. அசைவற்ற நிறை கடலில் ஆறுகள் சென்று அடங்குவது போல எவன்பால் ஆசைகள் அனைத்தும் சென்று ஒடுங்குகின்றனவோ அவனே சாந்தி அடைகின்றான். ஆசை உள்ளவன் சாந்தி அடையான். ஆசை இருந்தால் சாலோக்கியம் இங்கேயே சுற்றிட்டு கிடப்பான். இப்படி இந்த ஆத்மாவை பற்றிய விளக்கம் ஏற்கனவே கீதை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதிசங்கரரும் அந்த கருத்தை எடுத்து ஒரு சிறு குறிப்பாக இதெல்லாம் நம்ம இல்லை என்ற கருத்தை சொல்கிறார். துறவு வாழ்க்கை என்பது மனிதராக பிறந்த அனைவருக்கும் வகுக்கப்பட்ட வாழ்வியல் அல்ல. உதாரணமாக, ஒரு அலுவலகத்தில் அனைவருமே மேலாளர் என்றால் தொழில் செய்வது யார்? யாரை யார் மேய்க்கிறது? எனவே உலக மக்களை வழிபடுத்த சில துறவிகளை, சித்தர் பெருமக்களை இறைவன் தேர்வு செய்து பக்குவப்படுத்துகிறான். அவர்கள்தான் இந்த சமுதாயத்திற்கு வழிகாட்டிகள். அதை வலுப்பெருந்தி சொல்வார், மகான்கள் வழிகாட்ட வர்றாங்க, மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு காலை வந்து காணிக்கை கொடுத்து ஆசி பெறுவது, அவர் சொல்கிறது உட்காந்து கேட்டுட்ருக்கிறது, போகும்போது மறந்து போயிடுறது. அவங்க சொல்கின்ற கருத்துக்களின்படி வாழ வேண்டுமென்று இந்த மக்கள் சிந்திக்கவே இல்லை என்கிறார் வள்ளுவப்பெருந்தகை. துறந்தார்க்கு துப்புரவு வேண்டி மறந்தார்கொள் மற்றையவர்கள் தவம் என்கிறார் தவம் அதிகாரத்தில். நாமும் தவம் செய்யணும்னு எங்கள் மக்களுக்கு தோணவே இல்லையே என்று ஆதங்கப்படுகிறார் வள்ளுவர். அப்போ இன்னைக்கு வரைக்கும் மக்கள் அப்படி தான் இருக்கிறாங்க. எங்கேயோ போகிறாங்க, உட்காந்து கேட்குறாங்க, வரும்போது பழைய கதை பேசிட்டு வந்துடுறாங்க. தவம் செய்தால்தானே ஆத்ம தரிசனம் கிடைக்கும். ஆத்மாவை பற்றி அறிந்தால்தானே இறப்பு இனிமேல் அனுபவமாக உணர முடியும். யார் இறந்தாலும் அது ஒரு முடிவு என்று ஏற்றுக்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் வருந்துவதை தவிர ஒரு வழி என்ன? அதனால் இதை மறந்ததால் தான், அலட்சியப்படுத்தியதால் தான் நிர்வாணத்துக்கு கூட பாருங்களேன், அந்த மின்மயானத்தில் நான் பார்த்தபோது நிர்வாண சதகம் தலைப்பு, அந்த நான் 3 சொல்லி போட்டிருக்கிறேன். இந்த 3 சொல்லி நான் போட்டால் என்ன அர்த்தம்? இப்படி ஆதிசங்கரையும் புத்தரையும் மகாவீரரையும் நிர்வாணமாக்கி விட்டாங்க. வேதம் கடந்த துறவியரின் தூய்மையை கொச்சப்படுத்தி விட்டாலும் சடங்குகள் தான் மிச்சமாச்சு. அப்போ என்ன பொருள் என்றால் 3 சுழினா போட்டால் அது உடல் நிர்வாணம், 2 சுழினா போட்டால் தான் ஆத்ம நிர்வாணம் என்று அர்த்தம்.
அதற்கான பக்குவம் எங்கே தொடங்குதுங்க? ஆதிசங்கரர் 8 வயதில் துறவு மேற்கொண்ட பக்குவமடைந்த ஒரு அத்வைத ஞானி. ஆரம்பத்தில் பக்தி மார்க்கத்தில் இருந்தாலும் அவருடைய உச்சகட்ட அருளுரை என்ன என்றால் அத்வைதம். அந்த பேரே பாருங்களேன், ஆதிசங்கர். இது எதை குறிக்கும்? ஆதி மூலம், அனைத்திற்கும் மூலமானது சுத்தவெளி. அப்போ ஆதிசங்கர் என்பது அனைத்திற்கும் மூலமாகிய சுத்தவெளியை குறிக்கும். அப்போ அந்த ஆதிசங்கரர் அடைந்த நிர்வாணம் என்பது என்ன? இப்போ வானம் என்று சொல்கின்றோம். வானியல் ஒரு துறை இருக்கு, வானியல், காஸ்மாலஜி. அந்த வான் என்பதுதான் வான் மண்டலம் சொல்கின்றோம். பிரம்மலோகம் என்றும் பிரபஞ்சம் என்றும் யூனிவர்ஸ் என்று சொல்கின்றோம். அது என்ன இருக்கு? 1008 அண்டங்கள், அதில் கோடான கோடி சூரியன்கள், கோள்கள், சீமன்கள், மனிதர்கள் என இவை அனைத்தும் அந்த சுத்த வெளியின் ஆளுமைக்கு உட்பட்ட சக்திகளம் தானே. இவை அனைத்துமே இணைந்த இடம்தான் வான்மண்டலம், வானம். இதை கடந்து விட்டால், சக்திகளத்தை கடந்து அப்பால் போகின்ற போது என்ன இருக்கிறது? எதை உணர முடியும்? இத்தகைய எந்த தோற்றமும் இல்லாத, தோற்றம் கடந்த நிலை நிர்வாணம். பேதம் அற்ற நிலை, பேதம் கடந்த நிலை என்பது நிர்வாணம். இப்போ தாயின் கர்ப்பத்தில் தோன்றிய சிசு பக்குவமடைந்து பிரசவிக்கின்ற வரைக்கும் அந்த உடல் நிர்வாணம். ஆடையின்றி பிறந்தோமே, ஆசையின்றி பிறந்தோமா என்பார் கண்ணதாசன். இப்படி பிறந்த குழந்தை வளர்கின்ற பருவங்களில் பெறுகின்ற அனுபவங்களால் போர்த்தப்பட்ட மனசு பேதம் பார்க்கும். அனைத்தையும் பிரித்து பிரித்து பகுத்து பகுத்து பார்க்கின்ற பகுத்தறிவு. ஒரு கட்டத்தில் நான் யார் என்ற கேள்வி எழுப்பி தன்னுள் தன்னை தேடி பெற்ற அனுபவத்தால் அடைந்த ஞானத்தால் தான் முதல் பிரபஞ்சம் வரை அனைத்துமே மாற்றத்திற்கு உட்பட்டவை. ஆனால் என்றைக்கும் மாறாதிருந்து கொண்டு அனைத்தையும் மாற்றுகின்ற பரம்பொருள் தான் சாஸ்வதம் என்று அறிந்து இந்த பிரபஞ்சம் என்ற பேதங்களை கடந்து சுத்தவெளியோடு இணைந்த நிலை, மனமற்ற நிலை, அறிவு சார்ந்த நிலை, தெய்வமாகிய நிர்வாணம். நிர்வாணம் என்பது சுத்தவெளி, பேதங்கள் அற்ற தூய்மையான பரவெளி. எனவே தாயின் கர்ப்பத்தில் பிரசவிக்கின்ற நிலை நிர்வாணம். பிறந்த மனிதன் பக்குவம் அடைந்து அடைகின்ற நிலை நிர்வாணம். வளர்ந்த மனிதன் ஆடையின்றி நிர்வாணமாக தெரிவது ஞானம் அல்ல, அவமானம். பேதங்கள் நிறைந்த பிரபஞ்சத்தை கடந்து பேதமற்ற சுத்த வெளியோடு கலந்திருக்கிறோம் என்ற கருத்தை குறிப்பிடுவதே புத்தரின் பிரம்ம நிர்வாணம், சமண மதத்தின் மகா நிர்வாணம். இப்படி உயர்ந்த ஞானிகள் உடலை நிர்வாணப்படுத்துதல் அறியாமையின் உச்சக்கட்டம். அதில் வேற ஜெயின் ஸ்வேதாம்பர், ஜெயின் திகம்பர் 2 பிரிவு இருக்குது சமண மதத்தில். ஒன்று ஆடை இல்லாத மகாவீரர், இன்னொரு கூட்டம் ஐயோ இப்படி இருந்தால் நல்லா இல்லையேன்னு சொல்லி அந்த நிர்வாணத்தை மறைக்கவும் மனசு இல்லை, ஏற்றுக்கவும் மனசு இல்லை. அப்போ லேசான உடை போல் மேலே போட்டுவிட்டு இது ஸ்வேதாம்பர், அது திகம்பர் 2 பிரிவாக்கிக்கிட்டாங்க.
உள்ளது ஒரே நிர்வாணம்தான். தத்துவத்தில் எந்த இடத்தில் நிர்வாணம் என்ற சொல் வந்தாலும் அது ஒரே ஒரு பொருளைத்தான் குறிக்கும். அது பேதம் கடந்த நிர்வாணத்தை தான் குறிக்கும். உடல் நிர்வாணத்தை பற்றி எந்த மகானும் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா பைத்தியக்காரனும் நிர்வாணமாக தெரியலாம். அது ஞானத்தின் சின்னமா என்ன? இப்படி பல பேதங்களை கடக்கும் வழி ஆதிசிவத்தின் தரிசனமே என்பதை விளக்குவது தான் ஆதிசங்கரின் நிர்வாண சதகம். முதல் பாடல், மனோபுத் யஹங்கார சித்தானி நாகம் நச ஸ்ரோத்ர ஜிஹ்வே நச கிரண நேத்ரே நச வ்யோம பூமிர் ந தேஜோ ந வாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இந்த சம்ஸ்கிருத சொற்களின் தமிழ் வடிவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் மனமும் புத்தியும் அகங்காரமும் சித்தமும் அல்ல. மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் அல்ல. புறமனம், நடுமனம், அடிமனம் என்று மூன்றாக பேசும். புறமனம் என்பது புலன் அளவில் செயல்படக்கூடியது. நடுமனம் என்பது மூளையை பயன் கொண்டு சிந்தித்து செயல்படுவது. அடிமனம் என்பது மனம் தோன்றுகின்ற ஆத்மா. அந்த ஆத்மாவுக்கு மூலம் பரமாத்மா, பரமாத்மாவுக்கு மூலம் அறிவாகிய தெய்வம். இப்படி மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் என்ற நான்கும் நான் அல்ல. நான் காதும் நாக்கும் மூக்கும் கண்ணும் அல்ல, புலன்கள் அல்ல. நான் ஆகாயமும் பூமியும் தீயும் காற்றும் அல்ல, பூதங்கள் அல்ல. பிறகு யார்? விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். இரண்டாவது பாடலில் இந்த பாடலுக்கு தாயுமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இதே கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். பார் ஆதி பூத்தம் நீ அல்லை, உன்னிப்பார் இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி என்கிறார். என்ன பொருள்? பார் ஆதி பூதம் நீ அல்லை, விண் முதல் மண் வரை 5 பூதங்கள் நீ அல்ல. உன்னிப்பார், ஆழ்ந்து சிந்தனை செய்து பார். இந்திரியம் கர்ணம் நீ அல்லை, 5 கர்மேந்திரியங்களோ 5 ஞானேந்திரியங்களோ அல்ல நீ. பிறகு யாரு? ஆராய் உணர்வு நீ என்றான். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம், மனம் என்ற 6 வகைகளில் வெளிப்பட்ட அறிவே நீ. அது பூர்ண பிரஜ்ஞ நிலை, ஆயிராத விழிப்பு நிலை, சந்ததமும் என்னை மறவாத சாந்த நிலை. அந்த உணர்வு, அறிவு. ஆராய் உணர்வு நீ என்றான், ஐயன் அன்பாய் உரைத்த சொல் ஆனந்தம் தோழி. இந்த 6க்கும் மூலம் எது? அன்பு என்ற சிவமே. எனவே எனது சிற்றறிவின் மூலம் நான் தூக்கின்ற அனைத்து சுகங்களும் சிறிது நேரமே என்ற கால எல்லைக்கு உட்பட்டவை. ஆனால் எனது மூலமாகிய சிவ தரிசனத்தால் நான் பெறுவது எல்லையற்ற ஆனந்தம், பேரின்பம். சிற்றறிவின் வெளிப்பாடு சிற்றின்பம், பேரறிவின் வெளிப்பாடு பேரின்பம். எனவே அறிவே இன்பம், அதை அறிவதே பேரின்பம். எனவே விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். இப்போ நான் என்பது என்ன? அறிவு. அது சுத்த வெளி, மெய்ப்பொருள். அறிவே நான், அறிவே தெய்வம். எனவே தெய்வமே நானாகவும் பரிணமித்துள்ளது என்ற உண்மையை உணர்ந்தால் மட்டுமே வேதம் கடந்த நிர்வாணத்தை எட்ட முடியும் என்று இந்த முதல் பாடல் துவங்குது. இரண்டாவது பாடல், ந ச பிராண சம்ஜோன வை பஞ்சவாயுர்
நவா சப்த தாது நவா பஞ்ச கோச நவாக் பாணி பாதம் ந சோபஸ்த பாயு சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். இது இரண்டாவது பாடல். என்ன பொருள்? நான் பிராணன் அல்ல, பஞ்சபூதங்களும் அல்ல, நான் 7 தாதுக்களும் அல்ல, பஞ்ச கோஷங்களும் அல்ல, நான் பேச்சும் கையும் பாதமும் பிறப்புறுப்பும் குதமும் அல்ல, விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். என்ன பொருள்? நான் பிராணன் அல்ல, உயிர் அல்ல, பஞ்சபூதங்கள் சேர்ந்த இந்த உடம்பு அல்ல, அதில் 7 தாதுக்கள் சேர்ந்த இந்த கட்டமைப்பு அது அல்ல, அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம் என்ற 5 மன கோஷங்கள் அல்ல நான். இருவாய், கருவாய், கைகள், கால்கள், வாய் என்ற 5 கர்மேந்திரங்கள் அல்ல நான். அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனமுணரக்கூடிய மெய்வாய், கண்முக்கு, செவி அல்ல நான். பிறகு யார்? விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். மூன்றாவது பாடல்ல நான் மே துவேஷ ரௌ ந மே லோப மோகவ் மதோ நைவ மே நைவ மாத்சர்ய பாவ ந தர்மோ ந சார்த்தோ ந காமோ ந மோக்ஷ சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். அதாவது எனக்குள் விருப்பும் வெறுப்பும் இல்லை, பேராசையும் மனமயக்கமும் இல்லை, எனக்குள் கர்வமும் பொறாமையும் இல்லை, எனக்குள் கடமைக்கான தேவையோ பொருள் காமம் மற்றும் முக்திக்கான ஆசையோ இல்லை. விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். அப்போ எப்படிப்பட்டது என்றால் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டது. வேண்டுதல் வேண்டாமை இலான் அடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடுமையில என்றார் வள்ளுவ பெருந்தகை. என விருப்பு வெறுப்பு பேராசை இவை அனைத்தும் மனம் சார்ந்தவை, உணர்ச்சி சார்ந்தவை. ஆனால் தெய்வமோ ஆதி சிவமோ இந்த மனதிற்கு அடித்தளமாகிய அறிவானது. அதனால் அதுக்கு மனம் இயக்கம் கிடையாது. மனம் சார்ந்த விருப்பு வெறுப்பு பேராசை கர்வம் பொறாமை எதுவுமே கிடையாது. இந்த உடலும் அதுவாக இல்லாததுனால உடல் தேவைகளோ பொருளோ காமமோ முக்தி அடைய வேண்டும் என்ற ஆசையோ கிடையாது. பிரிந்திருந்தால் தானே சேரணுன்ற ஆசை வரும். எல்லாமே இறைவனின் திருவடிவாக பார்க்கின்ற போது பிரிவு என்பதற்கு அர்த்தமே கிடையாது. அதனால் அந்த ஆதிசிவமே அறிவாக சுத்த வெளியும் அறிவாக இருக்கிறது, பிரபஞ்சம் முழுவதும் அறிவின் திருநடனங்களாக இருக்கிறது. அதனால் அது எந்த இடத்துலையும் பிரிவுபட்டு விலகி நிற்பது கிடையாது. நான்காவது கவியில் நான் புண்ணியம் நான் பாப்பம் நான் சௌக்கியம் நான் துக்கம் நான் மந்த்ரோ நான் தீர்த்தம் நான் வேத நான் யக்ஞா அகம் போஜனம் நைவ போஜ்யம் நான் போக்தா சித்தானந்த ரூப சிவோகம் சிவோகம். நான் புண்ணியம் நான் பாவம், எனக்கு பாவ கணக்கும் கிடையாது புண்ணிய கணக்கும் கிடையாது. நான் சௌக்கியம் நான் துக்கம், இன்ப துன்ப கணக்கும் இல்லை. மந்திரங்களும் தீர்த்த யாத்திரைகளும் வேதங்களும் யாகங்களும் தேவையில்லை. நான் புசிக்கப்படுவதும் இல்லை, புசிக்கும் செயலும் இல்லை, புசிப்பவனும் இல்லை. எதையும் நான் அனுபவிக்கிறதும் கிடையாது. பிறகு யார்? விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். பாவம் புண்ணியம் என்பது செயல் செய்வதனுடைய விளைவு தானே. அப்போ செயலிலே பற்று இல்லை என்றால் விளைவு பற்ற முடியாது. கீதையில் அருமையான ஸ்லோகம் உண்டு. அர்ஜுனா, அத்தனை குணங்களும் என்னில் இருந்து பிறந்தவையே, ஆயினும் அவைகள் என்னை தலைக்க மாட்டா, கட்டுப்படுத்த முடியாது, பந்தப்படுத்த முடியாது.
அது எப்படி என்றால், நம்முடைய ஆத்மாவுடைய அமைப்பு என்ன? மையத்தில் சுத்த வெளி. அதன் சக்தி 40 அலை வரைக்கும் விரிகிறது. 3 வரைக்கும் இறைத்துகள் நிலை, 7 வரைக்கும் விண்நிலை, 13 வரைக்கும் பரமாத்ம நிலை, 40 வரைக்கும் ஜீவாத்மா நிலை. அப்போ 14லேருந்து 40 வரைக்கும் தான் எத்தனை குணங்களும் பதிய முடியும். 13ல் எந்த பதிவும் கிடையாது, அதுக்கு கீழே போக முடியாது. அப்போ எத்தனை அனுபவங்கள் குணங்களாக நாம் பெற்றாலும் அது 13ல் இருக்கின்ற பரமாத்மாவையோ மையத்தில் இருக்கின்ற தெய்வத்தையோ நெருங்க முடியுமா? அதை கீதை சொல்கிறது, அவை என்னை பந்திக்க முடியாது. ஆனால் என்னிலிருந்து பிறந்தவை தான். அத்தனை குணங்களும் அறிவிலிருந்து பிறந்த மனதின் பதிவுகளே. 5வது பாடலில், நான் மிருத்யூர் ந சங்கா ந மே ஜாதி பேத பிதா நைவ மே நைவ மாதா ந ஜன்ம ந பந்தூர் ந மித்ரம் குருர் நைவ சிஷ்ய சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். எனக்கு மரணம் இல்லை, மரண பயமும் இல்லை, ஜாதி பேதங்கள் இல்லை, எனக்கு தாய் இல்லை, தந்தை இல்லை, ஏனெனில் நான் ஒருபோதும் பிறந்ததும் இல்லை, நான் உறவினனும் இல்லை, நண்பனும் இல்லை, நான் குருவும் இல்லை, நான் சீடனும் இல்லை, விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். பிறப்பு உணர்ச்சிகள் இருந்தால்தானே பயம் வரும். பிறக்காத ஒன்று, இறக்காத ஒன்று, ஒரு இடமாற்றம் மட்டுமே. எனர்ஜி can neither be created nor destroyed, but it can be transferred. இடம் மாற்றலாம். அப்போ அறிவாகிய தெய்வமே இடம் மாறி விண்ணானது, இடம் மாறி காற்றானது, இடம் மாறி நெருப்பானது, நீரானது, மண்ணானது, இடம் மாறி ஜீவன்களானது, நானானது. அப்போ எல்லாமே அந்த சுத்தவெளியின் தன்மாற்றங்களே என்பதனால் ஒன்றே தான். அனைத்தையும் பேதப்படுத்தி பார்ப்பது மனசு. எல்லாவற்றையும் அந்த சுத்தவெளிக்குள் அடங்கியிருக்கின்ற ஒரே பொருள் என்று பார்ப்பது அறிவு. பேரியக்க மண்டலம் பெரிதுதான் என்றாலும் ஓர் இயக்கமாக உந்தன் உடலாய் அதை காண்கின்றேன். சீர் இயக்கங்கள் எல்லாம் சிந்திக்க பெறும் வியப்பு. யார் இயக்க வல்லாரே உனையன்று இப்பேரிடத்தை என்று வியக்கிறார் மகர்ஷி ஒரு பாட்டில். அந்த கருத்து தான் இதில். 6வது பாடலில், அகம் நிர்விகல்போ நிராகார ரூபோ விபுத்வாஞ்ச சர்வத்ர சர்வேத்ரியானாம் நசா சங்கதம் நைவ முக்திர் ந மேய சிதானந்த ரூப சிவோகம் சிவோகம். என்னுடைய அர்த்தம், நான் மாறுபாடு இல்லாதவன், உருவமற்றவன், நான் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கிறேன், எனக்கு உணர்வுகள் இல்லை, எனக்கு பற்று என்பதில்லை, சுதந்திரமோ கட்டுப்பாடோ இல்லை, விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான், சிவமே நான். பேதங்கள் அற்றவன். உருவம் உண்டு என்றால் தானே பேதம் வரும். இது சிறந்தது, இது சிறப்பில்லாதது, இது அழகானது, இது அகூரமானது என்ற உருவங்களுக்கு தானே பேதம் வரும். அப்போ எல்லாவற்றையும் தன்னுள் இணைத்த சுத்தவெளிக்கு பேதங்கள் கிடையாது. அது எல்லாத்தையும் வியாபித்திருக்கிறது. அதனால் அது உணர்ச்சிகளுக்கு மூலமானதை தவிர அது எதையும் உணர்வது இல்லை. அதனால் எனக்கு இது வேண்டுமென்ற பற்றுதல் கிடையாது, சுதந்திரம் என்ற விடுதலையும் இல்லை, கட்டுப்பாடும் என்ற அடிமைத்தனமும் இல்லை. ஒரே தன்மை தான். எனது விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான். கீதையில் சாங்கியோகத்தின் கடைசி 2 ஸ்லோகங்கள் 21, 22. எவன் ஆசைகளை அறவே அகற்றி பற்றற்று அகங்கார மமகாரம் என்று நடமாடுகின்றானோ அவன் சாந்தி அடைகின்றான். இதுவே பிரம்ம நிலை பேராகும். இதை அடைபவனுக்கு மோகம் இல்லை. இறுதி காலத்திலாவது இதை நிலைத்திருப்பவன் பிரம்ம நிர்வாணத்தை அடைகிறான்.
இதை மகிழ்ச்சி அவர்கள் என்ன சொல்கிறாங்க பாருங்களேன். ஒவ்வொரு மனிதனும் சிவத்தை உணரும் திறம் படைத்தவனே, தெய்வம் மானுசரூபேனன்னு சொல்லுவாங்க. ஆதிசிவத்தின் சிறு பிம்பம் நான், சொற்ப ஆயுளில் முடிந்து போகின்ற உடல் அல்ல நான், ஆசைக்கு ஆசை தாவுகின்ற மனமாகிய கிஷ்கிந்தை குரங்கு அல்ல நான், ஒரே தாவலில் பிறவை கடல் கடக்கும் திறம் கொண்ட அனுமன் நான். இதை சுட்டி காட்டுவதற்கு இதுவெல்லாம் நான் அல்ல என்பதை ஆதிசங்கர் விளக்கி சொல்கிறாரு. இப்போ இதெல்லாம் நான் இல்லை அப்படின்னா இந்த 6 பாடல்களின் மொத்த சாரம் சொல்கிறேன் பாருங்கள். எதெல்லாம் இல்லை என்றால் மனம், புத்தி, அகங்காரம், சித்தம், காது, நாக்கு, மூக்கு, கண், ஆகாயம், பூமி, தீ, காற்று, பிராணன், பஞ்சபூதங்கள், 7 தாதுக்கள், பஞ்ச கோஷங்கள், பேச்சு, கை, பாதம், பிறப்புறுப்பு, குதம், விருப்பு, வெறுப்பு, பேராசை, மனமயக்கம், கர்வம், பொறாமை, தேவை, பொருள், காமம், ஆசை, புண்ணியம், பாவம், இன்பம், துன்பம், மந்திரங்கள், தீர்த்த யாத்திரைகள், வேதங்கள், யாகங்கள், புசிக்கப்படுவது, புசிப்பது, செயல், மரணம், மரண பயம், ஜாதி பேதங்கள், தாய் தந்தை, பிறப்பு, உறவினன், நண்பன், குரு, சீடன், மாறுபாடு, உருவம், உணர்வுகள், பற்று, சுதந்திரம், கட்டுப்பாடு. இவ்வளோதான் மொத்த பிரபஞ்சத்துடைய பேதங்களே. இவை எதுவுமே அல்ல அந்த ஆதி. ஆனால் இவை அனைத்தோடும் சம்பந்தப்பட்டவர்கள் நாம் என்றாலும் நமக்குள் சம்பந்தப்படாத ஒன்று உண்டு. அதுக்கு பேர் ஆன்மா. நாம் இன்பத்தில் திளைத்தாலும் துன்பத்தில் துடித்தாலும் பாதிக்கப்படாமல் வெறுமனே சாட்சி பாவனையாக இருப்பது இந்த ஆத்மா. இதற்கு மூலம் பரமாத்மா, அதற்கு மூலம் சுத்தவெளி தெய்வம் ஆதிசிவம். இந்த 6 பாடல்களுக்கு நிகரான ஒரு வேதாத்திரிய பாடல் உண்டு. அது எந்த பாட்டு அப்படின்னா, மலர் வழியே விளங்கும் மறைபொருள் என்ற தலைப்பில் அருமையான கவிதையை மகிழ்ச்சி எழுதியிருக்கிறார். இப்போ எல்லாம் நான் இல்லை என்பது நிர்வாண சதகம், எல்லாம் ஒன்றே என்று மகிழ்ச்சி சொல்கிறாங்க. மலரே மலரே நீயார், உன் மனமும் அழகும் வண்ணமும் என் பலவாறான நினைவகற்றி பார்க்க உன்னில் ஆழ்ந்துவிட்டேன். அந்த மலர் சொல்கிறது, இயற்கை அழகை ரசிக்கும் முன் எண்ணம் மிக மிக உயர்ந்துள்ளது. செயற்கை மயக்கம் தெளிந்து அறிவு செம்மை பெற என் கதை சொல்வேன். என்ன, மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். எடுப்பிலேயே பதில் வச்சுங்க. மலரே நீ யார் என கேட்டாய், மறைபொருளான தெய்வமே நான். சிலரே அறிவார் இவ்வுண்மை, சிந்தனை செய்ய வல்லவர்கள். சரி, எப்படி ஆச்சு? பரம அணுக்கள் பல கோடி பண்பாய் கூடி ஒரு கூத்து, கரம் கோர்த்து ஆடும் நாடகத்து ஓர் கட்டம் எந்த தோற்றம் ஆகும். இறைவன் என்ற ஆதிபரம் எடுத்த பல பல கோடி ஒரு நிறைந்த பெரிய மண்டலமே நெடிய விரிந்த பேரண்டம். பெரிய இயக்க மண்டலமே பிரபஞ்சம் என்னும் மேடையிலே அரிய உருவ அழகோடு ஆடுகின்றேன் நான் அவன் கதையாய். ஆதியின் அசைவே பரமானு, அவை ஒவ்வொரு அளவில் கூட வேதம் கூறும் ஐம்பூதம் விண் முதல் மண் வரை வேறு இல்லை. ஒவ்வொரு பொருளும் பரமுதலாய் அவ்வொரு வரையில் வந்த கதை செவ்விய சிறு சொல் பரிணாமம். சிறப்பை உணர்வாய் நீயும் அதே. என்னை கண்ணால் பார் மலராய், என்னை கண்ணால் பார், எப்படி மலராக பார். எனது அமைப்பு உணர அணுக்கூட்டே. முன்னம் பரமே அணுவாச்சு, மூலம் சிவமாம் பிரம்மம் அதே. உருவம் மலர்தான், உட்பொருளை உணர
விண் எனும் நுண் அணுவே. அருவம் ஆதி அசைந்த நிலை அணு முதல் அகண்ட பேரண்டம். உன்னை யார் என்றேன் மலரே, உணர்த்திவிட்டாய் உண்மை பொருள். பின்னை இந்த பேரறிவில் பிழாதிருப்பேன் விழிப்புடனே. நாம் என்ன பண்ணணும்? ஆறறிவாக வாழ் மனிதர். அதற்கு ஏற்ப பொருத்தமுள்ள பேரு உண்மை பொருள் உணர்தல். பிறவி பயனை பெற்றுவிட்டேன். இப்படி சித்தானந்த ரூப சிவோகம் சிவோகம், விழிப்பும் ஆனந்தமும் உருக்கொண்ட சிவமே நான். சிவமே மலர், சிவமே அனைத்தும், வேறு பொருள் ஏதுமில்லை. பேதத்தில் மனமாகி பலவாக காண்கின்றேன். ஒடுக்கத்தில் அறிவாகி அவனை மட்டுமே காண்கின்றேன். நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும். நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும். ஒன்றோடு ஒன்றாக விண் சேர்ந்த பின்னே உலகங்கள் அவையன்றி வேறேதும் இல்லை. இதை கீதையில், யாரொருவன் எல்லா பொருட்களிலும் என்னை காண வல்லவனோ, எனக்குள்ளாக அனைத்தையும் காண வல்லவனோ, அவன் என்னை விட்டு நீங்குவதில்லை, நானும் அவனை விட்டு விலகுவதில்லை. அப்போ ஆதி சிவமே சக்தியாக, பிரம்மாவாக, விஷ்ணுவாக, விநாயகனாக, முருகனாக, சூரியனாக, கோள்களாக, பூதங்களாக, ஜீவன்களாக, மனிதர்களாக, நானாகவும் பரிணமித்த வரலாற்றை உணர்ந்ததனால் மனிதன் என்ற சிற்றலை கடந்தேன். நானே சிவமாய், சிவமே நானாய், வேதம் கடந்து நிற்கின்றேன். நிர்வாணமாய் நிற்கின்றேன். ஆடையின்றி அல்ல, வேதமின்றி நிற்கின்றேன். வேதம் கடந்து நிற்கின்றேன். நாம் எல்லோரும் இப்படித்தான். சித்தானந்த ரூப சிவோகம் சிவோகம். அதை உணர்ந்து வேதம் கடந்த நிலைக்கு போவதற்கு மனதை பக்குவப்படுத்த வேண்டும். அதற்கு தெளிவான ஆழ்ந்த விளக்கங்கள் அவசியம். இறைநிலையே எப்படி எல்லாமாக பரிணமித்தது என்ற பிரபஞ்ச உயிரின தன்மாற்ற வரலாற்றை விஞ்ஞானபூர்வமாக, அறிவுபூர்வமாக, ஆதாரபூர்வமாக உணர்ந்து தெளிந்தால்தான் நிர்வாண சதகத்துக்கு பொருள் புரியும். இதை புரிந்துவிட்டால் இருப்பதும் இறப்பதும் உடலுக்கு நேர்ந்த ஒரு விதியை தவிர ஆத்மாவுக்கு அல்ல, பரமாத்மாவுக்கு அல்ல, தெய்வத்துக்கு அல்ல. அதை புரிந்து கொண்டு ஒரு குறுகிய காலம் மட்டுமே இந்த பூமிக்கு வந்திருக்கிறோம். அதாவது பழைய புராண கதைகளெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தேவர்கள் ஏதாவது தப்பு செஞ்சிருவாங்க. உடனே சபிக்கப்படுவார்கள். நீ பூலோகத்திற்கு போய் மானிடனாக பிறந்து இந்த பாவத்துக்கு தக்க துன்பத்தை அனுபவித்து உன்னை நீ தூய்மைப்படுத்தி கொண்டு மீண்டும் என்னையை வந்து அடைவாயாக அப்படின்ற டயலாக்லாம் நாம் கேட்டிருக்கிறோம். அப்போ என்ன, இந்த பூமி ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப். இந்த பூமி ஒரு ட்ரை கிளீனிங் ஷாப். இந்த ஆத்மாவை சுத்தப்படுத்தி மீண்டும் பரமாத்மாவோடு இணைக்கின்ற ஒரு சலவை உலர் அகம்தான் இந்த பூமி. அப்போ இந்த வாழ்க்கை என்பது கொண்டு வந்த வினைப்பதிவுகளை சுத்தப்படுத்தி கொண்டு மீண்டும் நம் பூர்வீகமாகிய பரமாத்மாவை அறிவதற்காக வந்த பிறப்பை தவிர இங்கே எத்தனை ஏக்கர் இடம் வச்சுட்டு போகிறோம், எத்தனை கோடி சேர்த்து வச்சுட்டு போகிறோன்றதெல்லாம் கணக்கே கிடையாது. அப்படி சேர்த்து வைத்தவன் யாரும் போகும்போது எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. அப்போ விட்டுட்டு போகும்போதே இந்த அவஸ்தை எதுக்கு? எடுத்துகிட்டு போயிட்டு மறுபடியும் அடுத்த ஜென்மத்தில் கொண்டு வர மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. அப்படி ஒரு கண்டெய்னர் சர்வீஸும் கிடையாது. அப்படி இருக்கிற போது இந்த வாழ்க்கையின் ஆனந்தத்தை கெடுப்பது எது என்றால் பொருள் பற்றும் மக்கள் பற்றும். அதை நீக்குவதற்கு துணை செய்வது ஆத்ம தரிசனம், அதற்கான ஆத்ம விளக்கம். அதைத்தான் எல்லா மகான்களும் பல காலமாக சொல்லி கொண்டே இருக்கிறாங்க, போதை செய்து கொண்டே இருக்கிறாங்க. மக்கள் தான் கேட்க மாட்டேன்றாங்க. அதனுடைய வெளிப்பாடாக ஒரு நிறைவான இடத்திலே அவதரித்தவர் தான் பகவான் வேதாத்ரி மகர்ஷி அவர்கள். இன்றைய விஞ்ஞான யோகத்தோடு
கருத்துக்களை இணைத்து எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் எளிமையாக விளக்கி சொல்கிறார். அது மட்டுமல்ல, இந்த உச்சத்தை தொடுவதற்கான செயல் திட்டத்தை கொடுத்திருக்கிறார். பயிற்சி முறைகள் இணைத்தது மிகப்பெரிய சிறப்பு. உடற்பயிற்சி, காயல்பம், தியானம், ஆத்ம தூய்மைக்கான அகத்தாய் பயிற்சிகள். இந்த 4 பயிற்சிகளை செய்து உச்சம் தொடும்போது அதே ஆதிசிவம்தான் நாம வந்திருக்கிறோம் என்பது புரியும். அப்படி புரிகின்ற போது இன்னும் வேறு என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை. அந்த முழுமையை நாம் பெற வேண்டும். நம்மோடு வாழ்கின்ற மக்களும் பெறுவதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக, வழிகாட்டியாக அமைவோம் என்று சொல்லி இந்த விளக்கத்தை நிறைவு செய்கின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.